எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பட்டாணி சாதம் பண்ண போகிறோம். பட்டாணி சாதம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இல்லை நமக்கு வீட்டில் வந்து ஒரு வெரைட்டி ரைஸாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ இந்த பட்டாணி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் வந்து 1 கப்பு ரைஸ் எடுத்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து கழுவிட்டுங்க நல்லா ஒரு 10-20 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். அப்போ அதே மெஷரிங் கப்பில் எனக்கு ஒரு 3/4 கப்புக்கு பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். மிக்சியில் வந்து ஒரு சின்ன மசாலா இருக்கணுங்க. அதுக்கு இந்த கொத்தமல்லி வந்து சும்மா ஒரு அரை கைப்பிடி இருந்தால் போதும். 3 பல்லு பூண்டுங்க. இஞ்சி வந்து 2 இன்ச்சில் எடுத்துருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அப்புறம் காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஒரு 4 எடுத்துருக்கேன். காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இதில் நம்ம எந்த மசாலா பொருளும் சேர்த்துறது இல்லைங்க. அதனால் பச்சை மிளகா காரம் தான் இதுக்கு. பிரிஞ்சி இலை சின்னதாக ஒரு 2 எடுத்துருக்குறேங்க. அப்புறம் பட்டை சின்னதாக 2 பீஸு, ஏலக்காய் ஒரு 3, கிராம்பு ஒரு 4, கல்பாசி ஒரு சின்னதாக ஒரு ஸ்டார் அனீஸுங்க. பாருங்கள், மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ரொம்ப சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. லெமன் வந்து ஒரு டீஸ்பூன் நம்ம டேஸ்ட்டுக்கோசரம் ஊற்றி வைக்கிறது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா நெய்யும் ஆயிலும் நம்ம தாளிக்கிறதுக்குங்க. வாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இந்த 4ஐயுமே நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு குறக்குறன்னு அரைச்சிட்டு வந்துடுறோம். குறக்குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். இப்போ நம்ம தாளிச்சு விட்டுடலாங்க. நெய் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் குக்கிங் ஆயில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், ஆயில் காஞ்சிருச்சு. பட்டை சேர்த்துக்கலாங்க, பசுப்பு சேர்த்துக்கலாங்க, கிராம்பு சேர்த்துக்கலாங்க, ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க, கல்பாசி சேர்த்துக்கலாங்க, பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். அப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்துருச்சுங்க, போதுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. பச்சை வாசம் போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கலாங்க. நல்லா பச்சை வாசம் போயிடுச்சுங்க. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் பச்சை பட்டாணி சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் காஞ்ச பட்டாணி இருந்ததுன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு 5-6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதில் சேர்த்த முடியுங்க. இது பச்சை பட்டாணி நான் இப்படியே சேர்த்துறேங்க. பட்டாணி நல்லா வதங்கிடுச்சுங்க. தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இதை 1 கப் ரைஸ் எடுத்துருக்குறோங்க, பாஸ்மதி ரைஸு. அப்போ இதில் வந்து 1.5 கப்பு சேர்த்தணுங்க. இப்போ 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு உங்கள் தேவைக்களவாக சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க எலுமிச்சம்பழ சாறு. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டுங்க, நல்லா கொதி வரட்டுங்க. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸ் சேர்த்தாச்சுங்க. இப்போ இது ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. வச்சு ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. மூடி வந்து ரொம்ப க்ளோஸ் பண்ண வேண்டாங்க. இப்படி ஆஃப் மூடி போட்டால் போதும். பாருங்கள், 1 நிமிஷம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து மூடி போட்டுடலாங்க. அடுப்பு தீ வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு விசில் வந்ததுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் வரலைன்னா கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், பட்டாணி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க.